குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே உங்களோட கை, அதாவது உங்களோட ஆர்ம்ஸும் அப்பர் பாடியும் எப்படி நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம், டோன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போத் மென் அண்ட் விமன் அவங்களுக்கு வந்து கையில் வந்து நல்ல ஃப்ளாபியாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணி என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து கம்மியாகாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு இருக்குன்னா வீட்டில் இருந்தபடியே குயிக்காக இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்ம்ஸ் டோனாகவே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் ரெண்டு கையும் இப்படி நமஸ்தே பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே பின்னாடி இப்படி கொண்டு போங்க. ஸோ நீங்கள் இப்படி கொண்டு போகும்போது உங்கள் சின்ன வந்து ட்ராப் பண்ணாதீங்க, நெக்கு நேராக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸை 15ல் 2லேருந்து 3 வாட்டி நீங்கள் பண்ணுங்கள். 15 of 2 or 3 sets. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. மெதுவாக மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வாங்க. இதுவும் 15 of 2 இல்லை 3 sets பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ உங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க, பட் இடுப்பில் வைக்காதீங்க, பக்கத்தில் வச்சுட்டு மெதுவாக இப்படி ஓப்பன் க்ளோஸ். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு கையும் செஸ்ட்டுக்கு நேராக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஃபாஸ்ட்டாக இது வந்து ஒரு 30லேருந்து 50 கவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு கையை இப்படி க்ராஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட். இதுவும் 30லேருந்து 50 கவுண்ட் வரைக்கும் பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு தம்பை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இங்கேருந்து அப்படியே பேக், அப்புறம் ஸ்லோலி ஃபார்வர்ட். ஸோ பின்னாடி நீங்கள் கொண்டு போகும்போது உங்களோட பேக் மசில்ஸ் வந்து அப்படியே ஸ்குவீஸ் ஆகணும். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த ஆர்ம் எக்ஸசைசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தம்பிலோ தெராபேண்டோ எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த எக்ஸசைசஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கை கம்மியாகிறத தவிர உங்களோட ஷோல்டர் அண்ட் தென் ஆர்ம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.